தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் டாப் மோஸ்ட் ஃபேமஸ் டைரக்டரான ராஜமௌலி டைரக்ஷனில் வாரணாசின்னு ஒரு படம் வருது. இந்த படம் டைம் ட்ராவல் சம்மந்தமானது, ராமாயணம் சம்மந்தமானதுன்னு நிறைய டாக் போயிட்டுருக்கு. ஆனால் ராஜமௌலிக்கு முன்னாடியே புராணங்கள்லேருந்து கதைகள் எடுத்து அதை சூப்பர் ஹிட் படமாக மாற்றினது மணிரத்னம் சார் தான். தளபதி இது வெறும் கேங்ஸ்டர் படம் மட்டும் இல்லை, மகாபாரதத்தில் கர்ணன் துரியோதனன் ஃப்ரெண்ட்ஷிப்போட இன்னொரு வெர்ஷன் தான் இந்த படம். கர்ணன் துரியோதனன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கேங்ஸ்டர் கதைக்குள்ளே டாக்டிக்ஸாக வச்சு ஒரு மஜாவான மாஸ் கமர்ஷியல் ஹிட் படமாக மாற்றினது மணிரத்னத்தோட மேஜிக் தான். யாரும் இல்லாத ஹீரோ சூர்யா ஒரு சக்தி வாய்ந்த தாதா தேவா கூட, அதாவது நம்ம மம்முட்டி சார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நல்லது செஞ்சு பெரிய தலைவனாகிற மாதிரி தான் கதை இருக்கும். ரஜினிகாந்த் நடித்த சூர்யா கேரக்டர் அப்படியே மகாபாரதத்தில் வர கர்ணன் கேரக்டரோட ஜெராக்ஸு. 14 வயசு பொண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தை, 14 வயசு பொண்ணே ஒரு குழந்தை தான், அப்படி ஒருத்தங்களுக்கு பிறந்தவர் தான் சூர்யா. வளரும் பொழுது அம்மா அப்பா இல்லாமல் எப்படி பெரியாளாகி அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து எல்லாராலையும் கொண்டாடப்படுற ஒரு தலைவனாக ஆகிறாரு அப்படிங்கிறது தான் கதை. மகாபாரதத்தில் துரியோதனன் கர்ணனை ஒரு நாட்டோட அரசனாக ஆக்குற மாதிரி தேவா சூர்யாவை தன்னோட தளபதியாக ஏற்று எல்லாத்துலேயும் ஈக்குவல் பவர் கொடுக்குறாரு. இதுலேயே ஒரு அயானி இருக்குது. மம்முட்டி கெட்டவர் கேங்ஸ்டர், ஆனால் மம்முட்டி பேர் தேவா. மகாபாரதத்தின் படி கர்ணன் இறந்துடுவார், ஆனால் படத்தில் மணிரத்னம் சூர்யாவை கொல்லலை. சூர்யானா நம்ம ரஜினி சார். ஏன் சூர்யாவை கொல்லலை அப்படின்னா, சூர்யா ஏற்கனவே போதுமான அளவு சஃபர் ஆகிட்டாரு, அட்லீஸ்ட் உயிரோடவாவது இருக்கட்டுமேனு விட்டுட்டாராமா. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ரஜினி இறக்குற மாதிரி படம் இருந்தால் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால் அதை வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கதையில் ரஜினி கர்ணன் கேரக்டர் மட்டும் இல்லை, அரவிந்த் சாமி அர்ஜுனன் கேரக்டர் பண்ணியிருப்பார், அவர் பேரே அர்ஜுன் தான். ஸ்ரீவித்யா குந்தி தேவி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, சோபனா திரௌபதியாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. நல்ல மாஸ் ஹீரோவாக இருந்த ரஜினிகாந்தை அவர் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாஸ் ஸ்டைல் பஞ்ச் டைலாக் எல்லாமே எதுவுமே இல்லாமல் அவரோட உண்மையான ஆக்டிங் ஸ்கில்லை இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கும். மணிரத்னம் சூரியனை படம் ஃபுல்லாக ஒரு முக்கிய சிம்பிளாக யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா ரஜினிகாந்தோட கேரக்டர் கூட சூர்யானு தான் நியமிச்சிருப்பாங்க. நிறைய ஷார்ட் ரஜினிக்கு சூரியன் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஷில் அவுட்டில் எடுத்திருப்பாங்க. என்ன ரீசன்னா, மகாபாரதத்தில் கர்ணன் சூரியனோட பையன், அதுதான் ஒரே காரணம். 3 கோடி பட்ஜெட்டில் 1991 ரிலீஸ் ஆன தளபதி அந்த காலத்தில் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். 3 கோடி ப்ரொடக்ஷன் காஸ்டான இந்த படம் 10.60 கோடி வசூல் செஞ்சிச்சு. கேரளாவில் மட்டும் 100 நாள் ஓடி ரஜினிகாந்துக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. வழக்கம் போல் ஏகப்பட்ட அவார்டு வாங்குச்சு இந்த படம். கன்னடா ஹிந்திலெலாம் ரீமேக் பண்ணாங்க. 2024 நடிகர் ரஜினி பிறந்த நாளுக்கு படம் ரீரிலீஸ் செஞ்சாங்க. நல்ல வரவேற்பும் கிடைச்சிது. மேக்ஸிமம் ஷூட்டிங் கர்நாடகாவில் தான் நடந்துச்சு. குறிப்பாக மைசூர் வந்து ரஜினிகாந்தோட ஃபேவரட் ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாறிடுச்சு இந்த படத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் முத்து, படையப்பா, லிங்கா இந்த மாதிரி நிறையா படங்களை இந்த மைசூரில் ஷூட் பண்ணாங்க. அரவிந்த் சாமிக்கு இதுதான் முதல் படம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் மணிரத்னம் ஏஆர் ரகுமானோட ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ரஜினிகாந்த் மற்றும் மம்முட்டி 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் இந்த படம் மட்டும்தான். மணிரத்னம் ரஜினி 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்ச ஒரே படமும் இந்த தளபதி படம் மட்டும்தான். படத்தில் சூர்யா தன்னோட அம்மா கிட்டேருந்து வாங்குற மாதிரியான ஒரே ஒரு விஷயம், ஒரு மஞ்சள் துணி மட்டும்தான். அவருக்கு பாசம் கூட கிடைக்காது, இந்த மஞ்சள் துணி மட்டும்தான் கிடைக்கும். இது கர்ணன் கதையில் குந்தி அவனை விட்ட போது கூட வச்ச ஒரு மஞ்சள் துணி ரிசம்பிள் பண்ணுது. 2002 ராக்கமா கைதட்ட அப்படிங்கிற பாட்டு பிபிசியோட வேர்ல்டு டாப் மோஸ்ட் ஃபேவரட் சாங்கில் 4வது இடத்த கொடுத்துச்சு இந்த பாட்டுக்கு. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த படத்தை மறக்காமல் பாருங்கள். நான் சொல்ல போகிற எல்லா படங்களுமே எவர்கிரீன் கல்ட் கிளாசிக். ஸோ இந்த மாதிரி சினிமா சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.